அவள் தானே எங்கள் புன்னகை. சாரிங்க, உங்களை அங்கங்க அலைய வச்சுக்கிட்டே இருக்கேன்ல. இனிமே அலைய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ரிமெண்ட் என் கைக்கு வந்துருச்சு. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி, ஓகே. அக்ரிமெண்ட் கைக்கு வந்துருச்சு. நான் படிக்கிறேன். அதில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இப்பவே சரி பண்ணிடலாம். அப்புறம் அக்ரிமெண்ட் படிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ம், சரி, ஓகே. நான் படிக்கிறேன். படிங்க சார். ஒரு வருட திருமண ஒப்பந்தம். இளமாறன் இந்திரன் அவர்களின் இரண்டாவது மகனான விக்ரம் இளமாறன் செல்லப்பாண்டி சீதா அவர்களின் மூத்த மகளான அனிதாவை ஒரு வருட கால திருமண ஒப்பந்தத்தின்படி திருமணம் செய்து கொள்ள இவ்வொப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது. இது முழுக்க முழுக்க வெறும் திருமணம் ஒப்பந்தமாக மட்டுமே கையொப்பமிடப்பட்டுள்ளது. இதில் எந்தவித நிதி உதவியும், எந்தவித துன்புறுத்தலும், எந்தவித பாச நேசங்களுக்கும் இடமில்லை. ஒரு வருடம் முடிந்த பிறகு இவ்வொப்பந்தத்தின்படி அனிதா என்கிற பெண் விக்ரமை பிரிந்து செல்வதாக இவ்வொப்பந்தத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மியூச்சுவலாக, அதாவது இணைந்து இருவரும் விவாகரத்து வாங்கி கொண்டும் அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையொப்பமிட்டும் இருவரும் சம்மதத்தின்படி இணைந்து விவாகரத்து செய்து கொண்டு பிரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இவ்வொப்பந்தத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. இவ்வொப்பந்தத்தில் சம்பந்தப்பட்ட விக்ரமும் அனிதாவும் எவ்வித மனக்கசப்பும் இன்றி சுய நினைவுடன் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப்படுகிறார்கள். நன்றி. படிச்சுட்டங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றம் ஏதாவது வேணுமா? இல்லை சார், மாற்றம் எதுவும் இல்லை. சுயநினைவோட தான் நானும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கே போடணும். அன்னைக்கு சொன்னீங்க மேரேஜுக்கு முதல் நாள் நைட்டு தான் பண்ணணும்னு. இல்லை இல்லை, இன்னைக்கு இல்லை. நான் மேரேஜுக்கு முதல் நாள் நைட்டு ஒன்று உங்களுக்கு தரணும். தந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அதில் சைன் பண்ணலாம். என்னது சார்? அது கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாமே. ஓகே சார். அப்புறம் சார், இது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிதான். இந்த ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் நான் உங்களுக்கு ஒய்ஃபாக நடிக்க மட்டும்தான் போகிறேனே தவிர உங்களுக்கு ஒய்ஃபாக கிடையாது. அது ஒரு முக்கியமான இதாக வச்சுக்கோங்க. நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் உங்கள் வீட்டில் ஒரு மருமகளாக இருப்பேன். ஆனால் உங்களுக்கு ஒய்ஃபாக ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது சார். உங்களோட சந்தோஷமாகட்டும், உங்களோட துக்கமாகட்டும், எதுலேயுமே என்னால் பங்கெடுக்க முடியாது சார். அதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். நீங்கள் எப்படி என்கிட்ட மனசு மாறாமல் கரெக்டாக இருப்பீங்களோ அப்படின்னு கேட்டிங்களோ, நானும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட கேட்குறேன். என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் மனசு மாறிடக்கூடாது சார். ஏன்னா என் முழு மனசோட தான் நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து உங்களுக்கு நான் போட்டு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டியாக நடந்துக்க மாட்டேன்னு. இது ஒரு முக்கியமான விஷயம் சார். நீங்கள் பேசிட்டீங்களா? இப்போ நான் பேசலாமா? நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லை. இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் எதுக்காகனா என் ஃபேமிலி நம்ப வைக்கிறதுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக. உங்களுக்கும் அதே தான். என்ன, ரெண்டு பேர்த்துக்குமே தாட்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் தான் இந்த அக்ரிமெண்ட் மேரேஜுக்கே நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணேன். இல்லையா, எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறதுக்கு எவ்வளவோ காரணம் இருக்குது. இப்போ சொல்கிறேன், நீங்களும் என்னை புருஷனாக நினைக்க வேணாம், நானும் உங்களை பொண்டாட்டியவும் நினைக்க போகிறது கிடையாது. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படி ஒரு டீலிங்கே கிடையாது. அப்படி ஒன்று நான் ஒப்பந்தத்தில் போடவே இல்லை. உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக உங்களை பொண்டாட்டியாக நினைக்கணும், பொண்டாட்டிக்கான உரிமையை எடுத்துக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது. ஓகே, என் சுண்டு விரல் கூட உங்கள் மேலே படாதுங்க. அவ்வளோதான். அக்ரிமெண்ட்டில் இதை தான் போட்டிருக்கேன். அப்புறம் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்க கூடாது. என் ஃபேமிலி உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்கள் மனசை மாற்றிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் எந்த சூழ்நிலையுமே உங்கள் மனசை மாற்றிக்க கூடாது. நமக்கு மேரேஜ் ஆன 1 இயர் முடிகிற வரைக்கும் இதை நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? நான் உயிரை நினைக்கிறது என் அப்பா மட்டும்தான். என்
அப்பாவே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டாரு. என் அப்பா மேலே சத்தியமா எக்காரணத்தை கொண்டு என் மனசு மாறவும் மாறாது, அதை மாற்றிக்கவும் முடியாது, யாருக்காகவும் மாற்றிக்கவும் மாட்டேன். என்ன அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோ அதுபடி தான் நான் நடந்துப்பேன், நீங்களும் அதுபடி தான் நடந்துக்கணும். சத்யா சார். என்ன ஃபைல் எதுவுமே டேட்டா போடாம இருக்கு? ஓ, இங்க போட்டிருக்கா. சரி, ஓகே. என்ன முக்கியமான ஃபைலை காணோம்? அதுதானே கொண்டு வந்து வைக்க சொன்னேன். ஸ்ரீனிவாசன் வர வர ஒரு வேலையும் உருப்படியே செய்ய மாட்டேங்கிறாரு. ஆமா, அந்த ஃபைலு அந்த ராட்சசில இருக்கு. இன்னமா கொண்டு வந்து வைக்காம வச்சிருக்கா? இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்னடா இன்னும் ஃபைலை கொண்டு வராம வச்சிருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு நீ என்ன தேடுவீல, அதுக்காக தான். இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி டெண்டர் அனுப்பியிருப்பேன். இப்போ அந்த ப்ராஜெக்டோட மொத்த டீட்டெயில்ஸும் மொத்த ஃபைல் சீக்வன்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. இந்த டெண்டரை உனக்கு கிடைக்கவும் விட மாட்டேன், இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்கவும் மாட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு பாரு. நேற்று என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே என் தங்கச்சி லவ் பண்றேன்னு சொல்றேன். எனக்கு காதலே பிடிக்காதுடா. காதல் ஒரு அரிப்படுத்த நோய் மாதிரி. எனக்கு அதை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும். அப்போ என் தங்கச்சி லவ் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? காதல் ஒழிக, அதுவும் காதல் ஒழிஞ்சு போக, ஒழிஞ்சு நாசமா போய் பொட்டலா போக. பாரு, எனக்கு அப்படியே உச்சந்தல அப்படியே சூடாகுதுடா. இன்னும் நினைக்கும் போதே எனக்கு அப்படி இருக்குடா. பாரு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. இன்னும் ஆபீஸ்க்கு வராம இருந்திருப்பா? அதெல்லாம் வந்திருப்பா. சரி, வந்து கொண்டு வந்து கொடுனா ரொம்ப ஓவரா சீன் போடுவா. நம்மளே போய் இந்த ஃபைலை வாங்குவோம். ஏன்னா வேற நமக்கு தானே. நேற்று பேசின பேச்சுக்கு ரொம்பவே சீன் போடுவா. அதனால நம்மளே போய் ஃபைலை வாங்கிட்டு வருவோம். சி கருமம், எல்லாமே என்ன தேடி வரும். ஆனா இவ்வளவு தேடி நான் போற மாதிரி இருக்கு. எல்லாம் என் நேரம். பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீ நடந்துகிட்டது ரொம்பவே குழந்தைத்தனமா இருந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே நீ இப்படி ஒரு ஆளா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நீ எப்ப என் தங்கச்சி லவ் பண்றேன்னு சொன்னியோ அதுக்கப்புறம் உன்னை பழி வாங்கலைன்னா எப்படிடா? இனி எந்த ஒரு இன்னசென்ட்மே உன் மேல வைக்கவே கூடாது. எனக்கு காதல் ஒழியணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டெண்டரை வாங்க போறீல? நான் தான் டைப் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. பரவாயில்ல, எனக்கு இப்ப இதை கிழிச்சு போடுறதுல எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எனக்கு தேவை நீ நிம்மதி இருக்கவே கூடாது. உன் ஆபீஸ் ஒழியணும். ஏய் எக்ஸ்கியூஸ். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் டெண்டர் எந்த டெண்டர் கிடைக்க வர மாட்டேன்டா. உன்னை முன்னிக்கு வர மாட்டேன். ஆபீஸ் ஒழிய. ஏய் ஒழிஞ்சு போ. ஏய் என்னடி பண்ணிருக்க? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் என்னடி நீ தான் ட்ரை பண்ண எல்லாத்தையும் இதுக்கு அப்படி கிழிச்சு போட சொல்ற? ஆபீஸ் ஒழிய. ஏய் என்ன வர்ற கோந்துக்குன்னா? அம்மா. ஏய் 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 ஏண்டா உங்க அண்ணன் ரொம்ப நேரமா அந்த ப்ளூடூத்தை காதலே வச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்காரே, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன? ஏய் உன்கிட்ட சொல்லலையே என் அண்ணன் யாரோ ஒரு பொண்ணோட கடல் போடுறான்டி. அவரே அண்ணன் இங்க இருக்குது, எனத்த சொல்ல. டேய் மூடு, நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஏன்டா அரேஞ்ச்மெண்ட்டே போய் வாண்டடா சீப்படுற? அது ராகு தசை இடம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இடம் மாறினா வாண்டடா போய் அசிங்கப்படுத்தான் சொல்லும். இல்ல இவரும் பேச மாட்டேங்கிறாரு, அந்த போன்ல பேசிட்டு இருக்க அந்த பொண்ணும் பேசுற மாதிரி தெரியல. இவர் நமக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவாரா மாட்டாரா? இரு இப்பதான் அஸ்திவாரம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். முடிக்கும் போது பார்ப்போம், வெயிட் பண்ணு. ஃபோன் பண்ணி 1/4 மணி நேரம் ஆச்சு. அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். டவுட் கேட்டு பசங்க வேற வந்திருக்காங்க. அவங்களே இன்னும் நான் அனுப்பின பாடில்லை. ஸோ எதுக்கு கூப்பிட்டீங்களோ பேசுனா பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். போர் அடிச்சுதா, அதான் எந்த ஒரு கிறுக்கு பையனும் சிக்கலை கால் பண்ணி, ஐ மீன் மேட்ரிமோனிக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு அதான் உனக்கு கால் பண்ணேன். நீ எப்படி வெட்டியா தானே இருப்ப? ஏய் என்னங்க வெட்டியா இருப்பேன்னு சொல்லிட்டீங்க?
ஏங்க நான் காலேஜ் ப்ரொஃபஸருங்க. ஏன்டா மாதவா இப்பதான் உங்க அண்ணனுக்கு தெரியுமா அவர் காலேஜ் ப்ரொஃபஸர்னு? இவ்வளவு நாள் தெரியாதாடா? டேய் சும்மா இருடா, அவரே பார்த்தா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல குடும்பம். அண்ணன் என்ன டவுட் கேட்க வந்த இடத்துல பொண்ணுகிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். இவன் என்னன்னா அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கா. டே குடும்பம் நல்லா விளங்குண்டா. பொறாமையில பொங்கி செத்துறாத. வேலை படுறான். சரி ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? டவுட் கேட்டு பசங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் அனுப்பி வச்சுட்டு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன டவுட்டுப்பா உங்களுக்கு, சொல்லுங்க. சார் எங்களுக்கு புக்கே டவுட் தான் சார். ஆனா நீங்க கிளியர் பண்ற மாதிரி தெரியல சார். சார் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு ஆரஞ்சு பண்ணி கேட்க சொன்னா சார். ஆர்கனைசேஷன் என்னன்னு தெரியாதா? டே அது தெரியாம இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கியா நீ? அண்ணா ஆர்கனைசேஷனுக்கும் இன்ஜினியரிங்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவன் கேட்ட டவுட் வேறண்ணா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இன்னும் ஒரு காமன் இடத்துல கிளாஸ் ரூம்ல இருப்பேன், அப்ப வந்து கேளுங்க. ஓகேவா? இப்ப கிளம்புங்க போங்க. சரிங்கண்ணா. அதான் உன் அண்ணன் கடலை தானே போடுறாரு, நீ வா நம்மள போய் கடலை போடலாம். அப்ப நானு பெருமை கோயிலுக்கு தட்டத்துக்கு போலாமா? அங்க போனாவாது காசாவது கிடைக்கும்டா. இந்த லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க தெரியுமா? நம்ம காசு தான்டா அழிப்பாளுங்க. அவளுங்க உத்தரவா போட மாட்டாளுங்க. அப்படி காசு கேட்டோன்னு ஐயோ நீ எனக்கு இது இப்படிதான் லவ் பண்ணி எனக்காக நீ 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டியா? நீ அப்ப லவ் பண்றதுக்கு பேரு உண்மையான லவ்வே கிடையாது. அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போடுவாளுங்கடா. இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்பவே கூடாது. பொண்ணுங்களை நம்ப கூடாது, ஆனா பொண்ணுங்களை டாவ் மட்டும் அடிக்கலாமா? டே முண்டோ, ஆன்டிக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாம சைட் அடிக்கிறடா. ஆன்ட்டியா? டே இல்ல அது பொண்ணு. பாத்தியா வாயில இருந்து வெளியே வந்துருச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. வீணாகி குப்பையில போயிருச்சு. வா போலாம். அவங்க போயிட்டாங்க. வா நம்மளுக்கு வேற வேலை இருக்கு, நம்மளும் போலாமா? எங்கடா? அதுக்குள்ள என்ன அவசரம் சொல்றவா? இப்ப சொல்லுங்கம்மா. எல்லாரும் போயாச்சு. நீதான் சொல்லணும், நான் என்ன சொல்லணும்? அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லல, என்ன? அதுவா? அது ஒன்றும் இல்லை, நான் உங்களை நேர்லயே பார்த்தது கிடையாது. நீங்க எப்படி இருக்குவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் உங்களை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை, பார்க்கணுன்னு தோணவும் இல்லை. ஆனால் நேரில் பார்க்காம gift கொடுக்கலாமே, அதான் ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் எங்கே வேலை செய்றீங்கன்னு மட்டும் சொன்னால் போதும், நான் உள்ளே கூட வர மாட்டேன். அந்த வெளியே வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் அப்படியே வெளியே வச்சுட்டு போற மாதிரி என்ன வந்து பார்க்கணும்னு தோணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்ன வந்து பார்க்க வருவீங்க. அப்புறம் எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சாதான் கவலைப்படணும். இதை நான் எதிர்பார்த்தது தாண்டி. ஏய் நான் உன்னை விட கேடி என்ன? பார்ப்போம். என்ன சார் பதிலவே காணோம்? சொல்லுங்க, உண்மைதானே? அது எப்படி இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படியே ஒரே மாதிரி எல்லாத்தையும் நினைக்கிறது? எப்ப பார்த்தாலும் பசங்களை தப்பா புரிஞ்சுக்கிறது ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கோமா? சரி ஓகே விடுங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம். நீங்க எப்படியும் மேட்ரிமோனில தான் ஒர்க் பண்றீங்கன்னு ஐ கெஸ்ட், ஆனா எந்த மேட்ரிமோனின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? எப்படியும் ஒரு மேட்ரிமோனில தான் ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு எப்படியும் மேட்ரிமோனில வேற ஒரு மேட்ரிமோனில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு வேலை செய்யற ஒரு மேட்ரிமோனி நேம் சொல்லுங்க, அங்க வந்து நான் கிஃப்டை வச்சுட்டு போறேன். உங்க ஃப்ரெண்டு வந்து எடுத்துட்டு போட்டோம், அப்போ கூட நீங்க வந்து எடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஓகே, எடுத்துட்டு போயிட்டு அந்த கிஃப்ட் பிடிச்சிருந்தா போன்ல சொல்லுங்க. ஓகே? டேய் நான் உன்னை விட கேடிடா. இது கூட நல்லா இருக்கே. சரி ஓகே, என்ன எப்படியோ பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க கொடுத்த gift நான் வாங்கணும் இல்லையா? சரி ஓகே, என் ஃப்ரெண்டு பிகே மேட்ரிமோனின்னு ஒரு மேட்ரிமோனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதாவது நான் வேலை பார்க்கறது வேற ஒரு மேட்ரிமோனி, ஆனா என் ஃப்ரெண்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதனால அங்க கொண்டு வந்து வைங்க, என் ஃப்ரெண்டை வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். எடுத்துட்டு வந்து கிஃப்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஃபோன்ல சொல்றேன். ஓகேவா? பிகே மேட்ரிமோனியா? ஓகே, அங்க ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி ஓகே, வச்சிடலாம். ஆமா, நான் வேலை பார்க்கறது வேற மேட்ரிமோனி. நீங்க தான் நான் எங்க வேலை பார்க்கறேன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு நீங்க gift கொடுக்கணும். அதனால என் ஃப்ரெண்டு வேலை செய்யற ஒரு மேட்ரிமோனி சொன்னா அங்க வந்து வச்சுட்டு போவீங்கல்ல, அதான் என் ஃப்ரெண்டை விட்டு எடுக்க சொன்னா நான் பார்த்துப்பேன். சரி ஓகே, அப்படியே பார்த்துக்கலாம். அப்புறம் வெயிட்டிங் ஃபார் யுவர் gift. கண்டிப்பா ஈவினிங் 4 o'clock கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த கிஃப்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். வைக்கிறேன். பாய். நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே அந்த கிஃப்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே பாய், எனக்கு லைன் வந்துச்சு, வைக்கிறேன். பாய்.
விலகாதே மனதே உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உனக்குள் நுழைந்து. ஏய் யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கீங்களா? ஏய் யாராவது இருக்கீங்களா? இவன் பிரியங்கா. ஐயோ இன்னும் இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணோம். பிரியங்கா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாட்டி தான் அடிச்சேன், அடிச்சதுக்கு பொத்துன்னு விழுந்துட்டா. வாய் மட்டும் திமுறா பேசுறா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ பண்ணது தப்பு தானே. ஃபர்ஸ்ட் அவ தானே அதை டைப் பண்ணா. வைத்தியக்காரியா இருப்பாளோ? இப்ப நான் என்ன பண்ணி இவளை எழுப்ப போறேன்? தண்ணி தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். சரி தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். ஏய் 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 சந்தியா, சந்தியா எந்திரிங்க. ஐயோ எந்திரிக்க மாட்டாளே. சந்தியா, சந்தியா, சந்தியா எந்திரி சந்தியா. ஐயோ பயமா இருக்கே. நான் என்ன பண்ணேன்? அடிக்கதானே செஞ்சேன். அடிச்சதுக்கு யாராவது விழுவாங்களா என்ன? ஒருவேளை வீக்கா இருப்பாளோ? என்னடா இது எனக்கு வந்து கொடுமை. ஐயோ நல்லா கோவப்படுறா, நல்லா சீரி கட்டிட்டு சண்டைக்கு வர மாதிரி வர்றா. ஆனா இவ்வளவு வீக்கா இருக்கா. ஐயோ கடவுளே பயமா இருக்கே. சந்தியா, சந்தியா எந்திரி சந்தியா. சந்தியா. ஐயோ லஞ்ச் டைம் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி துடிச்சு எந்திரிக்க மாட்டாளே. சந்தியா, சந்தியா, சந்தியா. ஆபீஸ் ஒழிக்க சந்தியா எந்திரி. ஐயோ எந்திரிக்க மாட்டாளே. நல்லா மாட்டினடா சார்னு. ஏற்கனவே அவங்க அப்பா இறந்து போனதுக்கு நம்ம குடும்பம் தான் காரணம். அதை சரி பண்றதுக்கு தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவ வரை எந்திரிக்க மாட்டாளே. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஆளு இல்லாம என்ன பண்ணுவேன்? போன் வேற அவங்க கேபின்ல வச்சுட்டு வந்தேன். இவ்வளவு தனியா விட்டுட்டு போய் இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. சந்தியா, சந்தியா எந்திரி சந்தியா. வாய் மட்டும் நல்லா பாய்க்கிலேயே பேசுறீங்கடி. எந்திரி. என் தண்டனை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டேன். இனி எப்படி நான் உங்ககிட்ட மீட்டிங் வச்சு தண்டனை இது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சந்தியா. தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொன்ன பாவத்துக்கு இப்படி பண்ணி வாங்குறா. ஏய் இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சார் தப்பு தப்பு. தங்கச்சியை மனசுல வச்சுக்கிட்டு அக்கா கிட்ட தப்பு. யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கீங்களா? யாராவது நீங்க வாங்க, ஹெல்ப்புக்கு வேணும். யாருமே காணுமே. ஆனா இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஆனா உயிரை காப்பாத்த தானே. மூச்சு இல்லாம தான் இருப்பாளோ. உயிரை காப்பாத்த இப்படி பண்றது தப்பு இல்லை. இது ஒரு முதலாவது தானே. இருந்தாலும் கடவுளே வேற வழி இல்லை சரண். உயிரை காப்பாத்தணும்னா இதை பண்ணிதான் ஆகணும். அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இவளுக்கு வேற வீசிங் வேற இருக்குன்னு அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்கல்ல. ஓகே மன்னிச்சிரு சந்தியா, எனக்கு வேற வழி இல்லை. தங்கச்சிக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான், தப்பு இல்லை, மன்னிச்சுக்கோ. வீட்டில் தான் இருக்கா. இப்போ எப்படி அம்மா மண்டை கழுவுறது? அவளை சாப்பிட விடக்கூடாதே. ஆமா வா சரிக்கா வா. இப்போதான் சாம்பார் எடுத்துக்கொண்டு போய் டைனிங் டேபிளில் வைக்கலாம்னு நினச்சேன். சாப்பிடல நீ? இல்லைம்மா நான் இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிட்டு வந்தேன்ல, அப்பயே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவள் ரொம்ப கம்பல் பண்ணால சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா மத்தியானம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி வயிறுக்கு மந்தமாக இருக்கா. அதனால ஹரிக்கு மட்டும் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். ஹரி தான் சாப்பிடல. காசி ஊருக்கு போனதுலேருந்தே அவள் 2 வேளை ஒழுங்காவே சாப்பிடல. அதான் இப்போ கொஞ்சம் சுட சுட சாம்பார் வச்சேன். அவளுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்தா சாப்பிடுவல, அதுக்கு தான். ஓஹோ ஆமாம்மா புருஷன் வேற யூஎஸ் கிளம்பிட்டாங்கல்ல, அங்கே போன வருத்தம் இருக்கும். சரி உனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீல, கொடு நான் எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன். அவள் சாப்பிட்டுப்பா. உனக்கு எதுக்கடி சிரமம்? நீ போ நான் பாத்துக்கிறேன். மா என்னம்மா நீ போமா, நீ போய் தூங்குற வேலையை பாரு போ. அப்பா கூட நான் கூப்பிட்டு இருந்தா, நீ போ நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணு போ. இப்ப இவெல்லாம் சோறு சாப்பிட்டா என்ன, சோறு சாப்பிடலன்னா என்ன? உன்னை படுத்த கொடுமைக்கு நீ வீட்டை விட்டு போயே ஆகணும்டி. சுட சுட சாம்பாரா? இப்ப இந்த சாம்பார்ல என்ன பண்றேன்னு பாரு. என் அம்மா எனக்கே சாப்பாடு நல்லா இல்லை, வேற சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னா மேல் விழிச்சு போய் செஞ்சே கொடுக்காது. ஆனா புதுசா வந்த மருமக உனக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா சாம்பார் எப்படி சாப்பிட்றேன்னு நானும் பார்க்குறேன். சாம்பார்ல மிளகாப்பொடி அதிகமா போயிடுச்சு. இருந்தாலும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். நான் இல்லை நீ. வேற வழிக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும். அப்படின்னா தான் நான் இங்க சாப்பிடுவேன், புரியுதா? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்.
ஸ்பூன் 2 ஸ்பூன் இல்லடி, 8 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் சும்மா தூக்கம். எப்படி சாப்பிட்றேன்னு நானும் பார்க்குறேன். ஆனாலும் இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா வேற எந்த சோறும் கிடையாது. சுட சுட சாம்பார். நம்ம இங்கே சாப்பிட்டு தெம்பா இருந்தா அவர் அங்கே சாப்பிடுவார். சரி சாப்பிடலாம். அவர் பாவம் தானே, நம்மளே நினச்சி அவர் சாப்பிடாம இருந்துட்டாருன்னா சரி போய் சாப்பிடலாம். பசிக்குதுன்னு சொன்னதுக்காக அத்தையே சாப்பாடுலாம் செஞ்சு சாம்பார் எல்லாமே ஊற்றி வச்சுட்டாங்க. சரி சாப்பிடலாம். அவரும் அப்படின்னா தான் சாப்பிடுவார். சாப்பிட்டு போய் அவருக்கு காலுக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக கால் பண்ணுவார். எதுக்கு டைம் டேபிள் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு பிளேட்டை கழுவி வச்சிடலாம். நம்மளும் காலையிலேருந்து ஒழுங்காகவே சாப்பிடல. ஒரு மாதிரி இருக்கிறதா இருக்கு. சாப்பிடலாம். சாப்பிட்றியா? சாப்பிடு சாப்பிடு. ஒரு வேளை சோறு கூட ஒன்று நிம்மதியாக திங்க விட மாட்டேன்டி. ஏன்னா இவ்வளோ காரமாக இருக்கு. ஐயோ இவ்வளோ காரமாக இருக்கு. அத்தை காரத்தை நிறைய போட்டாங்களோ. ஆனால் ரொம்ப பசிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ காரமாக இருக்கு. காரமாக இருக்கா? அப்படித்தான் இருக்கணும். காரமாக இருக்க தான் போட்டேன். கொஞ்சோட காரம் இருந்தா கூட என்னால தாங்க முடியாது. ஆனா நிறைய காரம் போட்டிருக்கு. அத்தை மறந்துட்டு போட்டிருப்பாங்களோ? இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப பசிக்குதே. அப்படியே போய் படுக்கவும் முடியாது. அவருக்கு கண்டுபிடிச்சதால சாப்பிடலன்னு வேற வழி இல்லை. என்ன காரம் இருந்தாலும் சாப்பிட்டதான் ஆகணும். சாப்பாடு என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது குட்டிமா. ஏன்னா நம்மளுக்கு அது ஒருவேளை சோறு கிடைக்குது. இந்த உலகத்துல சோறு கூட கிடைக்காம நிறைய பேரு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால என்னைக்குமே ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி சரி ஒண்ணும் இல்ல தண்ணி குடி அண்ணா இருக்கு. அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. சிவந்த ஏதோ பிறந்த ஏதோ உதிர்ந்த ஏதோ புகுந்த ஏதோ. ஆமாண்ணா, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல இந்த சோறு கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ காரமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன். வரைக்கும் செய்யுது, இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். சோறு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு இப்போ பசிக்குது. இப்போ எனக்கு பசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு பசிக்கும்? அதனால நான் சாப்பிட்றேன். பரவாயில்லையே. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னிலிருந்து தான் உனக்கு குடிமைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னத்தனாரே? ஐயோ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவனுக்கு எனக்கும் ஏதாவது முன்ஜென்ம பந்தமா? அது எப்படி நான் என் ஆளுக்கு கொண்டு வந்து கிஃப்ட் வைக்கிற அதே இடத்துல இவனும் கொண்டு வரான்? ஆமா, இவனும் இங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்கு. ஐயோ இப்ப என்னதான் பண்றது? அதுவும் நேர நம்மளவே கூட்டிட்டு வந்திருக்கானே. சோ கடவுளே, அவ ஏதாவது திருட்டுத்தனமா பிளான் போட்டானா? என்ன பண்ணலாம்? சரி கேட்கலாம். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கேன். டேய் முண்டம், நீ அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாம இது என்ன கிஃப்ட் பாக்ஸ், இதுக்குள்ள என்ன இருக்கு? அதை அவ பிரிச்சு பார்க்கும்போது பார்க்கலாம்டா. எத்தனை நாள் அவளை பார்த்துட்டே இருக்கிறது? உனக்கு தெரியும் நான் அவளை லவ் பண்றேன்னு. அதனால அவன் மனசுலயும் நான் இருக்கணும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ். டேய் அண்ணன்ல பார்க்க மாட்டேன்னு ஓங்கி அப்பிடுவேன். போய் பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட டைரக்டா சொல்லுடா. அவ பதில தேடி தெரிஞ்சுக்கோ. இப்படி திருட்டு தரமா கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம். டேய் நேரம் சொல்ல பயமா இருக்கு. தில்லுன்னு இருந்தானடா இப்படி ஒரு பிளானு. இல்ல அது இல்ல, பயம்லாம் இல்லை. நான் ஒரு கெத்தானால்தான். அது வேற விஷயம். இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள ஒன்று நான் வச்சிருக்கேன். அதை மட்டும் எடுத்துட்டு அவ சிரிச்சுட்டான்னா அவ என்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஆமா, நீ இந்த கிஃப்ட் பாக்ஸ் வைக்க போறது அவளுக்கு எப்படி தெரியும்? நீ தான் தெரிய வைக்கணும். ஏய் என்ன இருடா, முழுசா சொல்லிக்கிறேன். இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓரமா வச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணி, அதாவது அவள் கேபின்ல சைட்ல நம்பர் பார்த்தேன், ஃபோன் நம்பர் எடுத்து சேவ் பண்ணிட்டேன். அவளுக்கு கால் பண்ணி, அவள் கேபின் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லு. அவள் வந்து அதை எடுத்து பார்த்து அவள் சிரிச்சுட்டான்னா அவன் என்ன லவ் பண்றான்னு அர்த்தம்டா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட என் லவ் சொல்லிடுறேன். ப்ளீஸ்டா நீ தான்டா பண்ணணும். டே நானும் இதே மாதிரி தானே ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வந்திருக்கேன். நல்ல வேலை நான் உனக்கு முன்னாடி கொண்டு உடைச்சு வச்சுட்டேன். அதனால பிரச்சனை இல்லை. என் கிஃப்ட் பாக்ஸ் வேற,
உன் கிஃப்ட் பாக்ஸ் வேற. சரி என்ன பண்ணி தொலைய அண்ணன் ஆயிட்டியே. ஆமா அவ எதுக்கு உன் கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து சிரிக்கிறா? அதுக்குள்ள என்ன சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஈன்னு வச்சிருக்கியா? அப்படி இல்லடா. அது அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எந்த ஒரு பண்ணி ஷாக் ஆவா. ஆனா இவ சிரிச்சிட்டானா அவ எனக்கு தான்டா. அதான்டா ப்ளீஸ்டா நீ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்டா. நீ என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா. சி நானும் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எல்லாவுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட மாட்டேன். எல்லாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லடா. ஓகேவா? அதெல்லாம் என் காதல நானே தண்ணி ஊத்தி வளர்த்துருவேன். டேய் தம்பி பையா, அடுத்தவன் காதல தண்ணி ஊத்துனா தன் காதல் தன்னால வளரும்னு சொல்லுவாங்கடா. நீ அதுவும் அண்ணன் காதல தண்ணி ஊத்துனா உன் காதல் தன்னால சும்மா ரெக்க கட்டி பறக்கும்டா. என்னமோ சொல்ற. சரி கொண்டா போய் வைப்போம். நல்ல வேலை நம்ம கிஃப்ட் பாக்ஸ அப்போதே கொண்டு போய் வச்சுட்டோம். எப்படியும் அவன் ஃப்ரெண்டு தான் வந்து எடுப்பான்னு தெரியும். அது எவனா அப்புறமா பாத்துக்கலாம். அதில் இவனை அந்த இடத்த விட்டு துரத்தி விடணும். அப்படின்னா தான் நம்ம பார்க்க முடியும். நீரே போயிடா. அந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? ஓகேடா. இப்போ நீ என்ன பண்றேன்னா ஒரு கஸ்டமர் மாதிரி கால் பண்ணி அவ கேபின்ல சொல்லிடு. அவ வெளியே வந்து பாப்பா. அந்த கிஃப்ட்டை எப்படி பிரிக்கணும் என்ன பண்ணணுங்கிறத மேலே எழுதி வச்சிருக்கேன். உடனே பிரிச்சு பாப்பா. அவ பிரிச்சு பார்த்து சிரிச்சிட்டானா அவன் அண்ணிடா. இல்லைன்னா எனக்கு பொண்டாட்டியா? என்ன சொன்ன? இருடா கோப்படாதடா. ஏற்கனவே நான் கூட வந்ததுக்கே நீ மூஞ்சி மாதிரி இடமாத்தி விட்டவன் நீ. சரி விடு, நான் சும்மா தான் சொன்னேன். அவ என் அண்ணி தான். போதுமா? இங்க போதா பொருடோ. இது லேண்ட்லைன் கஸ்டமர் மாதிரி எடுக்க போறாளுங்க. செருப்பால அடி வாங்க போறோம். நீ பேசாம பேசலாம். எந்த செருப்பால அடி வாங்க போறேன் தாண்ட தெரியல. சரி பைத்தியக்காரி வெளியே எந்திரிச்சு போனா காலை கட் பண்ணி போடினா கேட்க மாட்டா. எவனோ கால் பண்றா எவன் தெரியலையே. சோ ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. சரி நம்மளே எடுத்து பேசலாம். ஹலோ பிகே மேட்ரிமோனி, நாங்க வரன்களை பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு சொல்லுங்க. வேற எவ்வளவு பேசுறடா? அவ இல்ல. பரவாயில்ல, உங்களுக்கு தெரிய ஒரு பார்சல் இருக்குன்னு சொல்லு. அவ போய் அவர்கிட்ட சொல்லிடுவா. அவ வெளியே வந்துடுவா. சரி. ஹலோ மிருதுலாவா? நாங்க வரன்கள் பார்த்து கொடுக்கறதுக்கு சரியோ? ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எங்களை வளர்ற தன்னால வாய் வளருது. ஏங்க அது நாங்க பிக்கு மேட்ரிமோனிலிருந்து பேசலைங்க. ஏங்க ஐயோ ஏங்க அது வந்து வரன்கள் இல்லைங்க. அது வந்து வரனுக்காக ஃபோன் பண்ணலங்க. எதுக்குன்னா அந்த மிருதுலா மேடம் இருக்காங்கல்ல, ரொம்ப சீஃப் கெஸ்ட். அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குங்க. அவ்வளோதாங்க வைக்கிறேங்க. முன்னோ நீ ஏன் லவ்வுக்கு ஆப்பு வச்சிருவ போல. என்ன இந்த உணர்வு வளர்ற? தெரியலடா, டக்குன்னு டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. அம்மா மணி என்ன? நாளாக இன்னும் 10 minutes இருக்கு. ஐயோ 4 மணிக்கு அவளே இங்க வர சொல்லியிருக்கோம். ஃப்ரெண்டில் அனுப்பி வைப்பா. என்ன பண்றது? அதுக்குள்ள இவன் சோடி முடிப்போம். சரியான பைத்தியக்காரங்க இருப்பானுங்க போல. போன் பண்ணிட்டு உளறிட்டு போறான். ஓ இவனுக்கு பார்சல் வந்திருக்கா. ஏய் மிருதுலா, இந்த லூஸ் எங்க போச்சோ? சரி போய் சொல்லலாம். உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தேன். எங்கடி போனேன்? பாவடசாமி கூப்பிட்டாண்டி. அவனை போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்தேன். பாவனுக்கு டிச்சுக்குள்ள வாரி விழுந்திருப்பான் போல. மண்டையெல்லாம் அடிப்பட்டு ஒரு மாதிரி இருக்கான். சரி அவன் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப பிரச்சனை இல்லை. எது கூப்பிட்டேன்? அப்புறம் மணி என்ன? மணி 4:05 நிமிஷம் இருக்கு. சரி உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கா. பார்சலா? கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியா? என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ பார்சல் வந்திருக்கான். ஒருத்தர் இருக்க மாதிரி ஃபோன் பண்ணி பேசிட்டு இப்பதான் வச்சான். சரி நீ போய் பாத்துக்கோ. அது எனக்கு முன்னாடியே தெரியும். மணி 4:05 நிமிஷம் இருக்குன்னு சொல்லல. சரி ஓகே நான் வரேன். நில்லுடி. என்ன நான் பார்சல் இருக்குன்ற அவளுக்கு தெரியும்னு போறா. அவன் என்ன இப்பதான் புதுசா சொல்லிட்டு இருக்கான். என்னது இது ஒண்ணுமே புரியல. என்னமோ எங்க போய் முடிய போதா. டேய் இந்த ஒரு gift box இருக்கு. இதுதான் அவன் சொன்ன gift box இருக்குமோ? இது இந்த பப்ளிக்கா வச்சிட்டு போயிருக்கான் பைத்தியம். அப்படி இந்த gift boxக்குள்ள அந்த அருண் பைத்தியம் என்ன வச்சிருக்கோம்? எதுக்கு வம்பு? எடுத்து பார்க்க வந்துட்டா பாத்தியா? அதுக்கு ஏன்டா எரும மாடு மாதிரி புடிச்சு எடுத்துட்டு வர்ற? எருமை கொஞ்சம் விட்டுருச்சுன்னா பல்ட்டி அடிச்சிருப்பா. அவ பாத்துட்டானா? பண்றது திருட்டு வேலை. இதுல இது கேன மாதிரி இருக்குடா. சுத்த கேன மாதிரி இருக்கு. காதலே ஒரு கேன தான்டா. பேசாம ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எடுக்கலாமா வேண்டாமா? அவனுக்கு என்ன நம்ம தான் கேட்கணும் தெரியுமா என்ன? சரி எடுப்போம். எடுப்பாலடா. எடுப்பா எடுத்துட்டோம். எடுத்துட்டா. பிரிப்பாலடா. எடுத்தாலடா. மேல என்ன எழுதி வச்சிருக்க? பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்க. பிரிச்சு பாப்பா. மூடி நில்லு. கையில் எடுத்தவுடன் பிரித்து பார்க்கவும். அப்பொழுதுதான்
எதுவா இருந்தாலும் புரியும். பிரிச்சு பார்க்கணுமா? நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருக்கோம். நம்மன்னு உனக்கு தெரியாதுல்ல. சரி, நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்போ பிரிச்சு பார்த்துருவோம். படுபாவி, என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற நீ. இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்துருவேன். டேய் பிரிக்கிறடா. ஆமாடா. அப்படி அதுக்குள்ள என்னதான் வச்சிருக்கியோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு பாப்போம். டேய் என்னடா? ஆமாடா, அவளை லவ் பண்ண அப்புறம் கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்காக தான். டேய் அதுக்கு நீ இப்படியாடா இறங்குவ? சுமாரா, இப்ப பாரு அவ சிரிப்பா. சிரிக்கிறா டே, அவ நீ வெள்ளக்கம் பார்த்தாலே அடிப்பாடா. டேய் என்னடா சிரிக்கிறா? டேய் என் காதல் சக்சஸ் ஆயிருச்சு. ஐயோ நீ சிரிக்கிறா, அப்ப என்ன லவ் பண்றா? என்னமோ பெரிய விளையாட்டு பேசுறா, என்ன லவ் பண்றடா? டேய் டேய் இல்லடா, எனக்கு ஒண்ணும் புரியலடா. நீ நியாயமா பார்த்தா உனக்கு செருப்பா நினைக்கணும்டா. போடா சிரிக்கிறா, நான் போறேன். நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சேன். இப்படி ஒரு கிஃப்ட உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா. ஏன் அருண்? வண்ண நிலவே சொன்னது நீதானா? கண்கள் இரண்டில் கண்ணீரா சுடுவதும் நீதானா? பட்டாம்பூச்சி போல வாடி வந்தாயே, ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி சென்றாயே.